அதெல்லாம் கேட்டு அமைதியாக இருக்கு. என்ன திட்டிட்டு இருக்கேன்? அப்படிதான் இவ்வளோலாம் வைக்கணும். என் கைக்குள்ளே வச்சிருக்கேன் பாரு, வெளியே போகாம. அப்படியே விட்டா நம்ம கை மீறி போயிடுவாள். அப்போ நம்மள எதுவும் பண்ண முடியாது நம்மளால. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருப்பாவ மைனி. நீங்கள் ரொம்ப நசுக்குனீங்கன்னு வைங்களா, அப்புறம் திரும்ப இது பண்ணிட போகிறா, பார்த்துக்குங்க. என்ன பண்ணுவா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட எதுவும் நடக்காது. நான் நில்லுன்னா நிற்பா, உட்காருன்னு உட்காருவா. அப்படி தானே வச்சுருக்கேன். ஏன் மருமவளெல்லாம் இப்படி வைக்க மாட்டேம்மா. அவள் இஷ்டத்துக்கு இருப்பாள். சுதந்திரமாக வச்சுருக்கேன் என் மருமவளை சந்தோஷமாக. நம்மளும் அவியில் விட்டுறணும், அவிகளும் நம்மளை எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க, நம்மளும் அவிகிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பையனை கல்யாணம் பண்ணிட்டோமா நிம்மதியாக அந்த பிள்ளைகள் வாழ்ந்துதா அதை தூரத்துலேருந்து சந்தோஷமாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். சும்மா அங்கே போவாத, இங்கே போவாத, அதில் போவாத, இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை மைனி. அப்போ கல்யாணம் கட்டணும்னு அப்படியே விட்டுணுமோ இருந்தால அவகிட்ட, எங்கே வேணாம் போங்க, எங்கே வேணாம் வாங்கன்னு. அவன் நான் என்னத்துக்கு இருக்கேன் அந்த வீட்டில்? அப்போ எதுக்கு அவனை பெற்று வளர்த்து வச்சிருக்கு? எனக்கு என்ன பார்க்க தானே வச்சுருக்கேன். அப்படி இல்லை மைனி. ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க, ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்களா, அது போதும். அதுக்குள்ள நம்ம வீட்டில் தொல்லை பண்ணக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதுவும் சின்ன சிறுசு எப்போ இப்படி வாழும் சந்தோஷமா? ஒரு 4 இடத்துக்கு போவோங்க, சினிமாவுக்கு, பீச்சுக்கு. எந்த வயசில் இதெல்லாம் போக முடியும்? நாளைக்கே 2 பிள்ளை பிறந்துட்டுனா அந்த பிள்ளையை பாப்பாவில் சுற்றி பாப்பாவில்